الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما الذين كفروا فأعذبهم عذابا شديدا في الدنيا والآخرة وما لهم من ناصرين وأما الذين آمنوا وعملوا الصالحات فيوفيهم أجورهم والله لا يحب الظالمين ذلك نتلوه عليك من الآيات والذكر الحكيم إن مثل عيسى عند الله كمثل آدم خلقه من تراب ثم قال له كن فيكون صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 255வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக உள்ள ஆயத்துகளில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக பல விளக்கங்கள் சொல்லப்பட்டன. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானுலகத்திற்கு உயர்த்தப்பட்டது, அவர்களை பின்பற்றியவர்களை அல்லாஹ் தஆலா உயர்வாக ஆக்கி வைத்தது, அவர்கள் விஷயத்திலே தர்க்கம் செய்யக்கூடியவர்கள் கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் அவர்களுக்குரிய தீர்வு சொல்லப்படும் என்பது ஆகியவை பற்றி விளக்கங்கள் சொல்லப்பட்டன. அல்லாஹ் தஆலா கூறிய இந்த சட்டங்கள், இந்த விஷயங்கள் அனைத்தையும் நம்ப வேண்டியது மனிதர்களுடைய கடமை. எவர் இதை நிராகரிக்கின்றாரோ, நிராகரித்ததற்கு பின்னால் தங்களுடைய மனம் போன போக்கில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்றாரோ, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உலகத்திலும் ஆகிரத்திலும் கடுமையான வேதனை உண்டு என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். فَأَمَّا الَّذِينَ كَفَرُوا فَأُعَذِّبُهُمْ عَذَابًا شَدِيدًا فِي الدُّنْيَا وَالْآخِرَةِ. எவர்கள் மேலே சொன்ன கருத்துக்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சொல்லிய விஷயங்களை மறுக்கின்றாரோ, நிராகரிக்கின்றாரோ, அப்படிப்பட்டவர்கள் அவர்களை உலகத்திலும் ஆகிரத்திலும் மிக கடினமாக நான் வேதனை செய்வேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிய அந்த ஆயத்திற்கும் விளக்கம் சொல்லப்பட்டது. வமா லஹும் மின் நாசிரீன். அல்லாஹ்வுடைய அந்த தண்டனையில் இருந்து, வேதனையில் இருந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எவரும் கிடையாது என்பதாகவும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். நிராகரிப்பவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய இந்த செய்திகளை, சட்டங்களை நிராகரித்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக நிராகரித்தது மட்டுமல்லாமல் அவர்களையே தெய்வமாக ஆக்கிக் கொண்டு அவர்களை வணங்கி கொண்டிருந்தவர்கள். இவர்களுக்கு உலகத்திலும் வேதனை உண்டு, ஆகிரத்திலும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். உலகத்தில் வேதனை என்பது அவர்களை அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்துவது, இஸ்லாமியருடைய ஆட்சியின் கீழ் இருக்கும் பொழுது அவர்களுக்கு வரி விதிப்பது, போர் தொடுத்து அவர்களை அந்த போரிலே வெற்றி கொண்டு அவர்களை கேவலப்படுத்துவது ஆகியவை எல்லாம் அதில் அடங்கும். அதே போன்று உலகத்திலே நிராகரிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், அந்த துன்பங்கள் அவர்களுக்கு தண்டனையாகவே தரப்படுகின்றன.
முன்னாலும் விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு மூமினான மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் அவனை அல்லாஹ் தஆலா சோதிப்பதற்காக வேண்டியும், அவனுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக வேண்டியும், பாவங்களை போக்குவதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா தருகின்றான். மூமினான மனிதருக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த துன்பங்கள் எல்லாம் அந்த மனிதனை சோதிப்பதற்காக வேண்டியும், அவனுடைய தரஜாவை உயர்த்துவதற்காக வேண்டியும், அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவங்களை போக்குவதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா அந்த முசீபாத்துகள், துன்பங்களை தருகின்றான். ஆனால் நிராகரிக்கக்கூடிய அந்த காஃபிரான மனிதர்களுக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய அப்படிப்பட்ட துன்பங்களிலே பல்வேறு வகையான துன்பங்கள் இருக்கின்றன. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நஷ்டம் ஏற்பட்டு விடுவது, அல்லது உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நோய் நொடிகள் ஏற்படுவது, மனைவி மக்களிலே இந்த மனிதனுக்கு மாற்றமான நிலைகள் ஏற்படுவது, குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகள், சிக்கல்கள் ஏற்படுவது, இன்னும் எத்தனை வகையான துன்பங்கள், கஷ்டங்கள் உலகத்தில் ஏற்படுகின்றனவோ அவை அனைத்தும் மூமினான மனிதருக்கு லாபம், காபிரான மனிதர்களுக்கு நஷ்டம். காபிர்களுக்கு அது தண்டனையாக தரப்படுகின்றது, மூமின்களுக்கு சோதனையாக தரப்படுகின்றது. மூமின்களுக்கு அது பாவங்களை போக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது, காபிர்களுக்கு அது பாவங்களை அதிகமாக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. எனவே ஒரு காபிரான மனிதன் இந்த உலகத்தில் துன்பங்களை அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவனுக்கு துன்பங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அதுவும் அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு வகையான தண்டனை அந்த மனிதனுக்கு. பிறகு இந்த தண்டனையோடு அவனுக்கு முடிந்து விடுவதும் கிடையாது, மறு வாழ்க்கையிலும் அந்த மனிதனுக்கு தண்டனை உண்டு. அதை அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான். அம்மல்லதீன கஃபரு, எவர் நிராகரித்தார்களோ அவர்கள், ஃபவஅஸிபுஹும் அஸாபன் ஷதீதன் ஃபித் துன்யா வல் ஆখিরা, உலகத்திலும் ஆখিরাத்திலும் அவர்களை கடினமாக நான் வேதனை செய்வேன் என்பதாக. இந்த வேதனையிலிருந்து, தண்டனையிலிருந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களும் எவரும் இருக்க முடியாது. பிறகு ஈமான் கொண்டவர்களை பற்றி, நல்லடியார்களை பற்றி அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வஅம்மல்லதீன, மூமினான மனிதர்களுக்கு துன்பங்கள் ஏற்பட்டால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்புகள் கிடைக்கும் என்பது பற்றி நிறைய விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டன, அதற்கு முன்னாலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. வஅம்மல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, எவர் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்கின்றாரோ, நல்ல செயல்களை செய்கின்றாரோ, ஃபயுவஃபீஹிம் உஜூரஹும், அவர்களுக்குரிய கூலிகளை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவான், பரிபூர்ணமாக தருவான். வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களை விரும்புவது கிடையாது என்பதாக சொல்லுகின்றான். பல இடங்களிலே குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இது போன்ற வாசகங்களை, ஆயத்துகளை சொல்லி இருக்கின்றான். இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, நிச்சயமாக ஈமான் கொண்டு நற்செயல்களை புரிந்தவர்கள் என்பதாக. இதற்குரிய விளக்கங்கள் நிறைய பல தடவை சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒரு மனிதன் அல்லாஹ் இருக்கின்றான் என்று நம்பினால் மட்டும் போதாது. பிறகு அல்லாஹ் தஆலாவுடைய தூதர்கள், அவருடைய வேதங்கள், அவருடைய மலக்குகள், ஆகிரத்தை பற்றியுள்ள நம்பிக்கை, கலா கதரை பற்றியுள்ள நம்பிக்கை என்று ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்பினால் மட்டும் ஒரு மனிதன் பரிபூர்ணமான மூமினாக ஆக முடியாது. அவன் ஈமான் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றான் என்று சொல்லப்படுமே தவிர, அந்த நம்பிக்கையின் மூலமாக தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. வெறுமனே அந்த நம்பிக்கையின் மூலமாக அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து மனிதன் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மனிதன் ஈமான் கொண்ட பின்னால், இந்த நம்பிக்கைக்கு பின்னால் செயல்களை செய்ய வேண்டும், அமல்கள் செய்ய வேண்டும். அந்த அமல்கள் நல்ல அமல்களாக இருக்க வேண்டும். சாலிஹான அமல் என்பதாக அதற்கு சொல்லப்படும். நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன சாலிஹான அமல் என்பதற்கு. சாலிஹான அமல் என்று சொன்னால் நல்ல செயல் என்று தமிழிலே நாம் சொல்லலாம். ஆனால் சாலிஹான அமல் என்பதற்கு அல்லாஹும் ரசூலும் எந்த செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அதுவெல்லாம் சாலிஹான அமல்கள். எந்த செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கின்றார்களோ அதுவெல்லாம் சாலிஹான அமல். அதை விட்டு விடுவது சாலிஹான அமல். நன்மைகளை செய்வதும் சாலிஹான அமல், தீமைகளை விட்டு விடுவதும் சாலிஹான அமல் என்பதாக சொல்லப்படும்.
அதே போன்று வெளித்தோற்றத்தில் அமல்கள் செய்வதும் சாலிஹான அமல், அந்தரங்கத்தில் செய்வதும் சாலிஹான அமல். இந்த இரண்டும் சேர்ந்ததற்கு பெயர் தான் சாலிஹான அமல் என்பதாக பெயர் சொல்லப்படும். வெளித்தோற்றத்திலே ஒரு மனிதன் அமல்களை செய்கின்றான், நல்ல செயல்களை புரிந்து வருகின்றான். ஆனால் அதே நேரத்தில் அவனுடைய உள்தோற்றம், அந்தரங்க நிலை மாறுபட்டு இருக்கின்றது. பாவங்கள் செய்யக்கூடிய நிலை உடையவனாக அவன் அந்தரங்கத்தில் இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் நல்ல செயல்கள் உடையவன் என்பதாக சொல்லப்பட மாட்டார். சாலிஹான அமல் உடையவன் என்பதாக சொல்லப்பட மாட்டார். வெளித்தோற்றத்தில் எப்படி நல்ல அமல்களை செய்கின்றாரோ மக்களுக்கு முன்னால் வெளிப்படையாக, அதே போன்று அவனுடைய தனி வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கின்றதே, அதுவும் மனதை சேர்ந்த வாழ்க்கையும் குணங்களும் மிக நல்லதாக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் சேர்ந்ததற்கு பெயர்தான் சாலிஹான அமல் என்பதாக சொல்லப்படும். அப்படி ஈமான் கொண்டு எவர் சாலிஹான அமல்களை செய்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஏனென்றால் ஒரு மூமினான மனிதர் என்பவர் மற்ற மார்க்கத்தில் உள்ளவர்களை போன்று, மற்ற மதத்தில் உள்ளவர்களை போன்று வெளித்தோற்றமான அமல்களை கொண்டு மட்டும் அவன் சிறப்பு பெற முடியாது அல்லாஹ் தஆலாவிடத்திலே. அல்லாஹ் மனிதனுடைய மனங்களை பார்க்கக்கூடியவன், உள்ளங்களை பார்க்கக்கூடியவன். உள்ளம் எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் வெளித்தோற்றத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் பலன்கள் கிடைக்கும். உள்தோற்றம் மனம் என்பது கெட்டுவிட்டால் வெளித்தோற்றத்தில் இருக்கக்கூடிய அமல்கள் அது அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய ஒரு ஹதீஸ் பல தடவை சொல்லப்பட்டு இருக்கின்றது. இன்னல்லாஹ யன்துரு இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய வெளி தோற்றங்களையோ, உங்களுடைய உருவங்களையோ அல்லது உங்களுடைய பொருள்களையோ கவனிப்பது கிடையாது. நீங்கள் எப்படி அழகாக இருக்கின்றீர்களா, உங்களுடைய உருவம் எப்படி இருக்கின்றது, உங்களுடைய சூரத் எப்படி இருக்கின்றது என்பதை எல்லாம் அல்லாஹ் தஆலா கவனிப்பது கிடையாது. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய அமல்களையும் அல்லாஹ் தஆலா கவனிக்கின்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அல்லாஹ் தஆலா பார்ப்பது வெளித்தோற்றமான அமல்களை மட்டுமல்ல அப்படிங்கிற அர்த்தம். வெளித்தோற்றமான அமல்களை, சூரத்தை கவனிப்பதில்லை என்று சொன்னால் அது தேவையே இல்லை என்று அர்த்தம் அல்ல. இதை கவனிக்கின்றான். ஆனால் இந்த கவனிப்பு என்பது வெளித்தோற்ற இந்த சூரத்தை கவனிப்பது என்பது கல்பை கவனித்துத்தான் இதனுடைய நிலைகள் உயர்த்தப்படும், இதற்குரிய சவாபுகள் தரப்படும் என்பது அதனுடைய கருத்து. அதே போன்று வலா இலா அம்வாலிக்கும், உங்களுடைய பொருள்களையும் அல்லாஹ் தஆலா கவனிப்பது கிடையாது. நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கின்றீர்கள், எவ்வளவு அந்தஸ்து உள்ளவராக இருக்கின்றீர்கள், செல்வமும் செல்வாக்கும் எப்படி உங்களிடத்தில் இருக்கின்றது என்பது பற்றி அல்லாஹ் தஆலா கவனிப்பது கிடையாது. மாறாக உங்களுடைய உள்ளங்களை கவனிக்கின்றான். உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கின்றதா? அதனால்தான் அல்லாஹ் தஆலா அடிக்கடி குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர். நெஞ்சங்களிலே உள்ளவற்றை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதாக. உங்களுடைய உள்ளங்கள் எதை நினைக்கின்றனவோ அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா தெரிந்திருக்கின்றான் என்பதாக. எனவே உள்ளங்கள் பரிசுத்தமாக இருக்கும் பொழுதுதான் வெளித்தோற்றத்திற்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் மதிப்பும் மரியாதையும் உண்டு. வெளி உள்ள உறுப்புகளின் மூலமாக செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் நன்மைகள் கிடைக்கும். ஒரு மனிதன் அடிக்கடி சொல்லப்பட்ட விஷயம்தான். ஒரு மனிதன் வெளித்தோற்றத்திலே நல்ல அமல்களை செய்கின்றார், தொழுகின்றார், நோன்பு வைக்கின்றார், ஜக்காத்து கொடுக்கின்றார், எல்லா வேலைகளையும் வெளி தோற்றத்திலே பார்க்கும் பொழுது நல்ல மனிதராக தெரிகின்றார். ஆனால் அவருடைய கல்பு கெட்டு கிடக்கின்றது, அவருடைய கல்பு இருளடைந்து கிடைக்கின்றது. அவருடைய கல்விலே நல்ல குணங்கள் குடிகொள்ளவில்லை, நல்ல எண்ணங்கள் இல்லை, தீமைகளை நிறைத்து வைத்திருக்கின்றார், தீய எண்ணங்கள் உருவாகி இருக்கின்றன என்று சொன்னால் இவர் வெளித்தோற்றத்திலே செய்யக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜக்காத் ஆகியவற்றிற்கு எந்த விதமான பலனும் கிடையாது. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமான ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத். அமல்கள் எல்லாம் நிய்யத்தை கொண்டுதான். நிய்யத் என்பது கல்பை சேர்ந்தது, மனதை சேர்ந்தது. கல்பு எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் வெளித்தோற்றத்தில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு மரியாதை உண்டு. கல்போடு சேர்ந்த வெளித்தோற்ற அமல் இருக்கின்றது, அதற்கு பெயர் தான் சாலிஹான அமல் என்பதாக சொல்லப்படும். ஈமானுக்கு அடுத்ததாக இந்த சாலிஹான அமல் ஒவ்வொரு மூமினான மனிதனிடத்திலும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்றான். பல ஆயத்துகளிலே சொல்லி காட்டுகின்றான். எங்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅம்மல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி. ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்தவர்கள் என்பதாக. ஆக கல்பை பரிசுத்தப்படுத்துவது
கல்பு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கு விளக்கம் அஹ்லாக் என்பதாக சொல்லப்படும். அடிக்கடி முன்னாலும் சொல்லி இருக்கின்றேன், மனிதனுடைய சூரத்து மட்டும் அழகாக இருந்தால் போதாது. சூரத் என்றால் இந்த வெளி தோற்றம், இந்த பிகர், மனிதனுடைய உருவம், இந்த உருவம் மட்டும் அழகாக இருந்தால் போதாது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், உருவத்தை மட்டும் அழகுபடுத்திக் கொள்ளுகின்றோம். நம்முடைய துணிகளை, நம்முடைய உடலை, நாம் இருக்கக்கூடிய இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுகின்றோம். இந்த சுத்தம் அல்லாஹ்தாலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அசல் சுத்தம் ஒன்று தேவை. அது மனப்பரிசுத்தம், கல்பு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கல்பு அழுக்கடைந்து கிடக்கின்றது. எதன் மூலமாக? தீய குணங்களின் மூலமாக. போட்டி, பொறாமை, வஞ்சக எண்ணம், தீய எண்ணம், அடுத்தவரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம், அடுத்தவரை அவதூறு கூறுவது, பொய் பேசுவது, தீமையை செய்வது, புறம் பேசுவது, ஹராமான விஷயங்களை பார்ப்பது, ஹராமான விஷயங்களை நினைப்பது, செய்ய தூண்டுவது, தானம் செய்வது, பிறரையும் தூண்டுவது, இப்படிப்பட்ட தீய செயல்கள் எல்லாம் மனதிற்குள் நிரம்பி கிடக்கின்றன. வெளி தோற்றத்தில் பார்த்தால் நல்ல அமல்களை செய்து கொள்ளுகின்றார், ஹஜ் செய்திருக்கின்றார், ஜகாத்து கொடுக்கின்றார், தொழுகின்றார், நோன்பு வைக்கின்றார். இந்த வெளித்தோற்றமான அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பே கிடையாது. கல்பு சரியாக இருந்தால்தான் வெளி தோற்றத்திற்கு மதிப்பு உண்டு. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத், அமல்கள் எல்லாம் நிய்யத்தை கொண்டுதான், கல்பை கொண்டுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும், சவாபு கொடுக்கப்படும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழக்கூடிய நேரத்தில், மனிதர்கள் தொழக்கூடிய நேரத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி சவாபு கொடுக்கப்படுவது கிடையாது. இப்ப நம்ம மகரிபு தொழுதோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி சவாபு கிடைச்சிருக்குமா? ஒரு 100 பேர் 200 பேர் நின்று தொழுதோம் ஒரு இமாமுக்கு பின்னால, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சவாபு கிடைக்குமானா? கிடைக்காது. அவருடைய நிய்யத்தை பொறுத்து, இஹ்லாஸை பொறுத்து, அந்த நிய்யத்துடைய தராதரத்தை பொறுத்து, அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பொறுத்து அவருக்கு மதிப்பு கொடுக்கப்படும். அந்த தொழுகைக்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் மதிப்பும் மரியாதையும் உண்டு, அதற்கு சவாபு உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சொல்லும் பொழுது இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள், எல்லா மனிதர்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தொழுகின்றார்கள். ஒரு சிலருக்கு 10ல் 1 கிடைக்கும், ஒரு சிலருக்கு 8ல் 1 கிடைக்கும், ஒரு சிலருக்கு 6ல் 1, 7ல் 1, 4ல் 1, 5ல் 1, 2ல் 1, ஒருவருக்கு ஒன்றுமே கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் அவர் தொழுகையிலே ஜமாஅத்தோடு நின்று கொண்டிருக்கின்றாரே தவிர, அவருடைய பிகர், அவருடைய உருவம் மட்டும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றதே தவிர, அவருடைய கல்பு எங்கோ போய் கொண்டிருக்கும். அவருடைய கல்பு தவறான விஷயங்களிலே ஈடுபட்டு இருக்கும். அவருடைய கல்பு, அவருடைய உள்ளம் அடுத்தவரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையதாக இருக்கும், தீய எண்ணங்கள் உடையதாக, தீய குணங்கள் உடையதாக இருக்கும். இப்பொழுது இவர் வெளித்தோற்றத்திலே இந்த ஜமாஅத்தோடு நின்றிருப்பதன் மூலமாக எந்த பலனையும் பெற்றுக் கொள்வதில்லை. அல்லது அவர் அந்த ஜமாஅத்திலே நின்று கொண்டிருக்கின்றாரே தவிர, எப்படி தொழ வேண்டுமோ அப்படி தொழ தெரியவில்லை அவருக்கு. எப்படி ஒழு செய்ய வேண்டுமோ அப்படி ஒழு செய்திருக்க மாட்டார். எப்படி பீஷாப் செய்து சுத்தம் செய்ய வேண்டுமோ அப்படி சுத்தம் செய்திருக்க மாட்டார். ஆகவே வெளித்தோற்றமான சுத்தமும் கூட சில நேரங்களிலே அவரிடத்தில் இருக்காது. அதன் காரணமாக இந்த மனிதருடைய வெளித்தோற்றமான இந்த தொழுகை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கப்படுகின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். தொழக்கூடியவர்கள், நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், தொழக்கூடியவர்கள் பின்னால, இமாமுக்கு பின்னால் நிக்கிறவங்க, இமாமு தான் ரொம்ப சுத்தமானவராக இருக்கணும், இமாமு தான் ரொம்ப பரிசுத்தமானவராக பேணுதலாக இருக்கணும், அவர் தான் ஜிப்பா போட்டிருக்கணும், தாடி வச்சிருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. பின்னால் இருக்கக்கூடியவங்க பூரா அப்படித்தான் இருக்கணும், நல்லவர்களா இருக்கணும். பின்னால் இருக்கக்கூடிய முக்ததிகள் தவறானவர்களாக இருந்தால், அவருடைய எண்ணங்கள் தவறாக இருந்தால் இமாமுக்கு தடுமாறி போயிடும். அவருக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேக்குறீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஒரு வாசகம் முன்னாலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒரு நாள் சுபஹ் தொழுகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழ வைத்துக் கொண்டிருந்தார்கள். சூரத்து ரூம் 21வது ஜூஸ்ல உள்ள சூரத் ரூம் ஓதி கொண்டிருக்கின்றார்கள். அதுல கொஞ்சம் திக்கி போச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தடுமாறி போச்சு. தொழுது முடித்து சலாம் கொடுத்த உடனே பின்னால் திரும்பி சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், மா பாலு அக்வாமின், சில மனிதர்களுக்கு என்ன வந்தது, என்ன கேடு வந்தது அவர்களுக்கு, சரியாக சுத்தம் செய்யாமல் வந்து நம்முடைய சப்பிலே நின்று கொண்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர்கள் சரியாக சுத்தம் செய்யாததின் காரணமாக ஒலு சரியாக செய்யாம இருந்திருக்கலாம், அல்லது பீஷா போய் சரியாக சுத்தம் செய்யாம இருந்திருக்கலாம். அதன் காரணமாக எனக்கு தொழுகையிலே தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தடுமாறல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுமாற செய்தது பின்னால் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய செயல் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகின்றார்கள். ஆக பின்னால் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அப்படி அவருக்கு, இமாமுக்கும் நல்ல நிலை ஏற்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகின்றனர். அதனால மனம் சரியாக இருக்கும்.
மனம் சரியாக இருந்தால்தான் அமல்கள் சரியாக ஆக்கப்படும். அந்த மனமும் வெளித்தோற்றமான அமல், உள்ளும் புறமும், லாஹிர் பாத்தின், லாஹிரி அமல் பாத்தினி அமல், இந்த இரண்டும் சரியாக இருப்பதற்கு பெயர் தான் சாலிஹான அமல் என்பதாக சொல்லப்படும். இந்த லாஹிரி அமல், வெளித்தோற்றமான அமல் இருக்கின்றதே, வெளித்தோற்றமான செயல்கள், செயல்பாடுகள், இதற்கு பெயர் தான் வெளியிலே உள்ள தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் போன்ற விஷயங்கள், மற்ற அமல்கள் சொல்லப்படுகின்றன. பாத்தினி அமல், அந்தரங்கமான அமல் இருக்கின்றது, அதற்கு பெயர் தான் அஹ்லாக் என்பதாக சொல்லப்படும், நல்ல குணங்கள் என்பதாக சொல்லப்படும். இந்த நல்ல குணங்கள் எந்த அளவுக்கு மனிதனிடத்திலே குடிகொண்டு இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு மனிதனுக்கு வெளித்தோற்றமான அமல்களுக்கு பலன் கிடைக்கும். சரி, நல்ல அமல் வரணும்னா என்ன செய்யணும்? தீய அமல்களை எல்லாம் விட்டுவிடணும், தீய எண்ணங்களை எல்லாம் விட்டுவிடணும், தீய அஹ்லாக், கெட்ட குணங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும். கெட்ட குணங்கள் வெளியே போகும் பொழுதுதான் நல்ல குணங்கள் உள்ளே வரும். ஏன்னா மனசுல இருக்கக்கூடியது ரெண்டுல ஒண்ணுதான் இருக்கும். மனம் என்பது ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துல நிறைய தண்ணியை தேக்கி வைத்துக் கொண்டால் அடுத்தாப்புல தண்ணி ஊத்துறதுக்கு வழி கிடையாது. அல்லது அந்த பாத்திரத்துல ஏதாவது ஒரு பொருளை போட்டு நிரப்பி விட்டால் இன்னொரு பொருளை அதிலே போட முடியாது. ஆகவே மனம் என்ற பாத்திரத்திலே அஹ்லாக், நல்ல குணங்கள் என்பவற்றை நிரப்பி வைக்க வேண்டும். நல்ல குணங்களை நிரப்பி வைக்க வேண்டும் என்று சொன்னால் கெட்ட குணங்கள் அந்த பாத்திரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல குணங்கள் அதுல வந்து சேரும், இல்லாவிட்டால் சேராது. ஆக நல்ல குணங்களை உட்புகுத்துவதற்கு தீய குணங்கள் அனைத்தும் போக வேண்டும் என்பது ஷர்த்தாக, நிபந்தனையாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய பல்வேறு ஹதீஸ்கள் முன்னால் விளக்கப்பட்டு இருக்கின்றன. போட்டி, பொறாமை, தீய குணங்கள் ஆகியவை எல்லாம் மனதை விட்டு நீக்கிவிட வேண்டும். அதை நீக்குவதற்காக வேண்டி என்னென்ன பயிற்சிகள் இருக்கின்றனவோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் கீபத் பேசினால், முன்னாலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு, கீபத் பேசுவது, புறம் பேசுவது என்பது அது விபச்சாரம் செய்வதை விட கடினமான குற்றம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல் கீபத்து அஷத்து மினல் ஸினா, ஸினாவை விட மிக கடினமான குற்றம் உள்ளது. அது ஏன் யா ரசூலல்லாஹ் என்பதாக சஹாபாக்கள் கேட்டார்கள். ஸினா செய்யக்கூடிய மனிதன் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி தௌபா செய்தால், யா அல்லாஹ் நான் பாவம் செய்து விட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் தன்னை ஒப்படைத்து விட்டால் பாவம் மன்னிக்கப்பட்டு விடும், அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் புறம் பேசிய மனிதன், கீபத் பேசிய மனிதன், யாரை பற்றி கீபத் பேசினானோ, புறம் பேசினானோ அந்த மனிதன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த மனிதன் மன்னிப்பது என்பது அவனுடைய விருப்பத்தை பொறுத்தது. அவன் மன்னிக்காவிட்டால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்காது. ஆகவேதான் ஸினாவை விட கடினமானது கீபத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்களுடைய காலத்திலே முன்னாலும் ஹதீஸ் சொல்லப்பட்டது, அன்னைக்கு ஜும்மால கூட சொல்லி காட்டினார். இரண்டு மனிதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து தொழுதார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து தொழுகிறாங்க, லொஹரையும் அஸ்ரையும் தொழுதார்கள், ரெண்டு சஹாபாக்கள். அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் நோன்பும் வச்சிருந்தாங்க. அஸ்ர் தொழுது முடித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, நீங்க ரெண்டு பேரும் திரும்ப ஒது செய்யணும், லொஹரையும் அஸ்ரையும் திருப்பி கலா செய்யணும். நீங்க இப்ப வச்சிருக்கக்கூடிய நோன்பை இன்னைக்கு மக்ரிப் வரைக்கும் அப்படி நோன்பு வச்சு நோன்பு திறந்துட்டு இந்த நோன்பு வேறொரு நாள்ல கலா செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒலுவையும் திருப்பி செய்யணும், நோன்பையும் கலா செய்யணும், தொழுகையையும் கலா செய்யணும், ரெண்டு நேரத்தையும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த சஹாபாக்கள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி, இக்தபுத்துமா, நீங்க ரெண்டு பேரும் புறம் பேசி விட்டீர்கள் என்பதாக சொன்னார்கள். புறம் பேசினா ஒலு முறியுமா? புறம் பேசினா ஒலு முறியாது. ஆனா ஒலுவுக்கு என்ன சவாபு கிடைக்குமோ அது போயிடும். ஒலுவுக்கு ஏராளமான சவாபுகள் உண்டு. பாவங்களை பரிகரிக்கக்கூடிய, பாவங்களை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு இபாதத்தாக ஒலுவை அல்லாஹ் தஆலா நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். ஒவ்வொரு உறுப்பையும் கழுவும் பொழுது அந்த உறுப்பிலே ஏற்பட்ட பாவங்கள் கழுவி கீழே போக்கப்படுகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இப்ப புறம் பேசியதின் காரணமாக அந்த ஒலு கூடாமல் ஆகிவிட்டால், அந்த ஒலுவினுடைய சவாபு போக்கப்பட்டு விட்டால், அந்த நன்மை கிடைக்காவிட்டால் இவருடைய பாவங்கள் எல்லாம் போக்கப்படாமல் ஆகிவிடும். ஆகவே சஹாபாக்கள் மிக உயர்ந்தவர்கள், உன்னதமானவர்கள், மனிதர்களிலேயே மிக உன்னதமானவர்கள், மனித சமுதாயத்திலேயே மிக உன்னதமானவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த மனிதர்களுக்கு இந்த சவாபு கிடைக்காமல் போகக்கூடாது என்பதற்காக வேண்டி, அதை பாதுகாத்து கொடுப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏற்பாட்டை சொல்லுகின்றார்கள். நீங்க திரும்ப ஒலு செய்யுங்க, ரெண்டு பேரும் அஸ்ரையும் மக்ரிபையும் தொழுங்க, பிறகு இந்த நோம்பையும் கலா செய்யுங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய அந்த அந்தஸ்தை காப்பாற்றி தருவதற்காக வேண்டி செய்த ஏற்பாடு. நமக்கெல்லாம் அப்படி ஷரியத்துல ஒரு சட்டம் இருந்துச்சு,
புறம் பேசினா ஒலு முறிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னா ஒரு நேரத்து தொழுகை கூட கூடாது. ஒரு நேரம் ஒலு செய்யறதும் கூட கூடாது, எந்த நேரத்திலையும் கூடாது. ஏன்னா ஒலு செய்து விட்டு பள்ளிக்கு வந்த பிறகுதான் நிறைய புறம் பேசக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அடுத்தவரை பத்தி பேச புறம்னா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்டாங்க, புறம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி. ஒரு மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய குறையை, அவன்கிட்ட குறை இருக்கு, அந்த குறையையே அவன் இல்லாத நேரத்தில் அடுத்தவரிடத்தில் சொல்லி காட்டுவது. அவனுக்கு முன்னால சொன்னா அவனுக்கு கோபம் ஏற்படும், அவன் மனம் வருத்தப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு குறையை அடுத்தவரிடத்தில் சொல்லி காட்டுவதற்கு பேர் புறம் என்பதாக சொல்லப்படும். இருக்கிறதானே சொல்றோம் அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள். அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறையத்தானே சொல்றோம். இருக்கக்கூடிய குறையை சொன்னா தான் அதுக்கு பேரு கீபத்து, இல்லாத குறையை சொன்னா அதுக்கு பேர் இஃப்திரா அல்லது புஹ்தான் என்று சொல்லப்படும். அதாவது அவதூறு, இட்டு கட்டுதல் என்பதாக சொல்லப்படும். அது இதை விட மிகப்பெரிய குற்றம். இல்லாத சொல்றது, இருக்கிறத சொல்றதான். ஒருத்தனுக்கு பல்லு நீட்டமா இருக்குன்னு வச்சுங்க, பல்லு வெளியே நீட்டிக்கிட்டு இருக்குது, அந்த பல்லம் வந்தான், அந்த பல்லு நீட்டமானவன் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அவனை குறை சொல்றதுதான். உண்மையிலேயே பல்லு நீட்டமா தான் இருக்குது. ரொம்ப ஒருத்தர் குள்ளமா இருக்காரு, அந்த குள்ள பயல இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். அவன் முன்னால சொல்ல முடியாது. அந்த குள்ளமா இருக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கு முன்னால, அந்த ஆளுக்கு முன்னால போய் தாப்பா குள்ளனே அப்படின்னு சொன்னா அவனுக்கு கோபம் வரும். அடிக்க முடிஞ்சா அடிச்சு போடுவான், திட்ட முடிஞ்சா திட்டுவான். ஒண்ணுமே முடியல அப்படின்னு சொன்னா மனசுல வருத்தப்படுவான். இது எதுவுமே ஒரு மூமினான விஷயத்துல செய்யக்கூடாது. அப்படி செய்தால் இவன் செய்யக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இந்த நல்ல அமல்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அல்லது அதற்குரிய சவாபுகள் குறைக்கப்பட்டு விடும். அதுக்கு என்ன சவாபு கிடைக்குமோ அந்த சவாபு கிடைக்கும். இப்ப சாலிஹான அமலை செய்தவர் என்று சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. அதனால சாலிஹான அமல் அப்படின்னு சொன்னா கல்வை சேர்ந்த அமல்களும் நன்றாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும். வெளித்தோற்றமான அமல்களும் அழகாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு சேர்ந்ததுக்கு பேர் தான் சாலிஹான அமல். நிறைய விளக்கங்கள் பல தடவை சொல்லப்பட்டிருக்குது. நீங்க சுருக்கமா சில விஷயங்களை மறுபடியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். இங்க அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுகிறான், வஅம்மல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்தவர்கள். ஈமான் கொள்ளுதல் என்பதிலே என்னென்ன விளக்கங்கள் இருக்கணும் அதெல்லாம் வந்துடும். அதே மாதிரி சாலிஹான அமல்ல என்னென்ன இருக்கு அதெல்லாம் வந்துடும். இந்த ரெண்டு விஷயங்கள், அதாவது புறம் பேசுவது, பொறாமைப்படுவது, பொய் பேசுவது, இந்த மூன்று விஷயங்கள் ஏராளமான மனிதர்களிடத்துல இருக்கின்றன. நம்ம முஸ்லிம்களிடத்துல, அடுத்தவரை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை, முஸ்லிம்கள் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல அதிகமாக இருக்கக்கூடிய தீய குணங்கள்ல மூன்று குணங்கள் மிக அதிகமா இருக்கக்கூடியது. ஒன்று பொய் பேசுவது. சாதாரண எதுக்கு எடுத்தாலும் பொய் பேசக்கூடிய வழக்கம். விளையாட்டுக்கும் கூட பொய் பேசக்கூடாது, விளையாட்டுக்கும் பொய் பேசக்கூடாது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே போல பொறாமை வைப்பது, அடுத்தவரை பொறாமை கொள்வது, ஹசது. மூன்றாவது கீபத்து பேசுவது. இந்த மூன்றும் பல தீய குணங்கள் இருக்கின்றன. அது எல்லாத்தை விட இந்த மூன்றும் மிக அதிகமான மனிதர்களிடத்தில் குடிகொண்டு இருக்கின்றன. அதனால இந்த மூன்று குணங்களை நாம் மிக ஜாக்கிரதையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்பதான் சாலிஹான அமல் செய்தவர்களாக ஆக முடியும். ரசூலுல்லாஹி முன்னால சம்பவம் சொல்லி இருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கவாசிகளில் இருந்து ஒரு மனிதர் இப்பொழுது உங்களிடத்தில் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசின்னு ஒருத்தர் சொல்றாங்க, அவர் யார் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாசலா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்தாரு, அவருடைய தாடியிலிருந்து தண்ணீர் சொட்டி கொண்டு இருக்கு. அப்பதான் ஒலி செஞ்சுட்டு வந்திருப்பார் போல தெரியுது. அப்படியே ஒலி செஞ்சுட்டு வர்றாரு. அவருடைய செருப்புகளை இடது கையில பிடிச்சுக்கிட்டு அங்க வந்தார். செருப்பை எடுத்து இடது கையில வச்சுக்கிட்டு அந்த மஜ்லிஸுக்கு வர்றார். வந்து உட்கார்ந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க, ஹதீஸ்களை கேட்டாரு. கொஞ்ச நேரம் இருந்தார், எந்திரிச்சு போயிட்டாரு. எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பிறகு இரண்டாவது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே மாதிரி எங்களுக்கு பயான் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல அதே வாசகத்தை சொன்னார்கள். சொர்க்கவாசிகளிலிருந்து ஒரு மனிதர் இப்பொழுது உங்களிடத்தில் வருவார் அப்படின்னு சொல்லி. அதே மனிதர் அதே நிலையிலே, அதே தோற்றத்திலே வருகின்றார். இடது கையில செருப்பை பிடிச்சுக்கிட்டு தண்ணியை தாடியிலிருந்து சுட்டியவராக வருகின்றார். வந்து உட்கார்ந்தாரு, கொஞ்ச நேரம் கேட்டாரு, போயிட்டாரு. எங்களுக்கு இரண்டாவது நாளும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மூணாவது நாளும் அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மனிதர் வந்தார், உட்கார்ந்தார், கேட்டாரு, எந்திரிச்சார், போயிட்டார். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இவர் சொர்க்கவாசின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்கு காரணம் என்ன, அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாலேயே எந்திரிச்சு போனேன்.
சகோதரரே கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் நின்றாரு. நான் எங்க அத்தா கூட சண்டை போட்டுக்கிட்டேன், எங்க பாப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டேன், 3 நாளைக்கு வீட்டுக்கு போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு உறுதி எடுத்திருக்கிறேன். அதனால உங்க வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இந்த 3 நாளைக்கு தங்கலாம்னு பாக்குறேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். தாராளமா தங்கலாமே அப்படின்ட்டாரு அவர். ஏன்னு கேட்டா அங்க விருந்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதை கொடுப்பாங்க, அவ்வளவுதான். விருந்தாளிக்கு நம்ம மாதிரி தடபுடலா தயார் பண்றது, அதனால இப்ப விருந்தாளி வந்தாருன்னா சாப்பாடு இல்லாம போயிடும் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. இருந்தா சாப்பிடறதும் இல்ல இல்ல, அவர் சாப்பிடலன்னா இவரும் சாப்பிடாம இருக்க வேண்டியதுதான். வீட்டுக்காரர் சாப்பிடலன்னா இவரு விருந்தாளியும் சாப்பிடாம இருக்க வேண்டியது. வீட்டுக்காரர் சாப்பிட்டாருன்னா எதை சாப்பிடுறாரோ அது இவருக்கு கிடைக்கும், அதுல இருந்து கொஞ்சம் கிடைக்கும், அவ்வளவுதான் பிரச்சனையே. அதனால சாப்பாடு கொடுக்கறது ஒண்ணும் பெருசு இல்லை. ஆனா சாப்பாடு வந்து எப்பவும் கொடுக்குற மாதிரி இருக்கணும், எப்பொழுதுமே கொடுக்குற மாதிரி இருக்கணும். இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சாதி ஷீராசி அப்படின்னு சொல்றாங்கல்ல, பெரிய ஞானி. அவர் வந்து ஒரு நாள் அந்த ஈரான் நாட்டுல உள்ள அரசருடைய தர்பாருக்கு போறார். அவருடைய பெயர் வந்து ரொம்ப புகழ் பெற்றது. அதனால ஈரான் நாட்டுக்கு போனோம்னா அரச தர்பார்ல ஒரு விருந்து கொடுக்கிறார். அரசர் ஒரு விருந்து கொடுக்கிறார் இவருக்கு, சாதி ஷீராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு. ரொம்ப அருமையான அற்புதமான சாப்பாடு, அருமையான சாப்பாடுகள்லாம் போட்டு, ராஜா சாப்பாடு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், ராஜா சாப்பாடு ரொம்ப பிரம்மாண்டமான பொருள்கள்லாம் தயார் பண்ணி, அறுசுவை உண்டிகள்லாம் தயார் பண்ணி சாப்பாடு கொடுக்குறாரு. ரொம்ப ருசிச்சு சாப்பிடுறாரு சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சாப்பிட்டு முடிச்ச உடனே எப்படி சாப்பாட்டுடைய நிலைகள்லாம் எப்படி, இவர் சாதி சொல்றாரு, இது என்ன பெரிய சாப்பாடு. அவரு ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா செலவு பண்ணி சாப்பாடு போடுறாரு. ராஜா சாப்பாடு, ராஜா சாப்பாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சாப்பிடுறாரு. என்ன பிரமாதம் சாப்பாடு. எங்க ஊருக்கு வந்து பாருங்க, ஷீராஜ் நகரத்துக்கு, ஷீராஜ்ங்கிறது அவருடைய ஊர் பேரு. எங்க வீட்டுக்கு வந்து பாருங்களேன், என்ன சாப்பாடு, இது என்ன சாப்பாடு அப்படின்னாரு. அந்த அரசருக்கு ரொம்ப வெக்கமா போச்சு, ரொம்ப ரோஷம் வேற வந்துருச்சு. அப்படியா, ஷீராஜ் நகரத்துல இதை விட அழகான சாப்பாடு போடுவாங்களோ அப்படின்னாரு. நீங்க வந்து பாருங்களேன் ஒரு சட்ட தடவைக்கு எப்படித்தான் சாப்பாடு போடுறாங்கன்ட்டு, எங்க சாப்பாடு மாதிரி வராதுங்க அப்படின்ட்டாரு. அதான் தங்க ஊருடைய பெருமையை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி எங்க ஊர் சாப்பாடு மாதிரி வராது, அதுவும் எங்க வீட்டு சாப்பாடு மாதிரி வராது அப்படின்ட்டு. இதனால பெரிய ஆச்சரியமா இருக்குது. இவரோ ஒரு சூஃபி, இவரு ஒண்ணுமில்லாத ஏழை, அரச சாப்பாட்டை இப்படி குறை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்க ஊருக்கு ஒரு நாளைக்கு வர்றேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லப்பட்டது. அந்த நாள்ல அவர் வந்து அந்த அரசர், அந்த ஹலீஃபா வந்து ஷீராஜ் நகரத்துக்கு வந்தார். சாதி ஷீராஜ் ரஹ்மத்துல்லாஹி வீட்டுக்கு வந்தார். வந்தா அங்க ஒண்ணுமே இல்லை, எந்த விருந்துக்குள்ள ஏற்பாடு எதுவுமே செய்யப்படவில்லை, எந்த தடபுடலும் இல்லை. வீட்டுல பார்த்தா தெரியும்ல, விருந்து சாப்பிடுறது, ஆக்குறது, அது இருக்கிறது, இது பண்றது, சமைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சாப்பாட்டு நேரம் வந்துச்சு. 2 காஞ்ச ரொட்டி, கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் அந்த ஹல், அந்த சிர்கா, அதாவது வெனிகர், அது மாதிரி உள்ள சாமான்கள்லாம், அந்த அரபு நாட்டுல சாப்பிடுற சாமான்கள்லாம் கொண்டு வச்சாங்க. காஞ்ச ரொட்டி, அது இது. அந்த அரசருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இது ஷீராஜ் நகர் சாப்பாடு மாதிரி எங்க சாப்பாடு இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க, நாங்க எப்படிப்பட்ட சாப்பாடு கொடுத்தா இது என்ன சாப்பாடு, நீங்க எத்தனை நாளைக்கு இங்க தங்குவீங்க, நான் பல நாளைக்கு இங்க தங்கலான்னு இருக்கிறேன், எத்தனை நாளைக்கு நீங்க தங்கினாலும் இந்த சாப்பாடு ரெடி எப்பொழுதுமே. நீங்க கொடுத்தீங்க பாருங்க அந்த சாப்பாடு, 1 நாள் 2 நாளைக்கு தான் கொடுப்பீங்க, மீறினா 3 நாளைக்கு கொடுப்பீங்க, அதுக்கு மேல கொடுக்க முடியாது உங்களால. அதனால எங்க சாப்பாட்டை போல வராது உங்க சாப்பாடு அப்படின்னு சொன்னார். அப்பதான் அந்த அரசருக்கு புரிஞ்சுச்சான், விருந்து போடுறது அப்படின்னு சொன்னா இருக்கிறத கொடுக்க வேண்டியதுதானே, இல்லாத கடை வாங்கி அப்படி பண்ணி இப்படி பண்ணி தடபுடல் செஞ்சு சாப்பாடு போட்டா அது 1 நேரம் 2 நேரம் கொடுக்கலாம், 3 நேரம் கொடுக்கலாம், 1 நாள் 2 நாள் 3 நாள் கொடுக்கலாம், அதுக்கு மேல முடியாது. மனிதனுக்கு வெறுப்பு ஏற்பட்டு போயிடும். என்னடா இந்த ஆள் உட்கார்ந்துட்டே இருக்கா, எப்ப போவான் அப்படின்னு எதிர்பார்த்து. ஷீராஜி கொடுத்த மாதிரி, சாதி கொடுத்த மாதிரி கொடுத்தா எப்பவுமே கொடுக்கலாம். அது மாதிரி அந்த மனிதர், அந்த சஹாபி என்ன பண்ணாரு, வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாரு. அங்க அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தாங்க. 3 நாளா அதே மாதிரி முதல் நாள் பார்த்தாங்க, இவர் என்ன அமல் செய்யறான்னு டெஸ்ட் பண்றதுக்குள்ள இவர் போறாரு. இவர் சொர்க்கவாசின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே அப்படின்ட்டு. அங்க போய் பார்த்தா இவர் போனாரு, தொழுதாரு, எந்தெந்த வக்துடைய தொழுகளை தொழுகணுமோ இஷா வரைக்கும் தொழுதாரு, படுத்தாரு, தூங்கிட்டாரு. அப்புறம் அதுக்கு பிறகு காலையில எந்திரிச்சாரு, வேலைக்கு போயிட்டாரு. இவர் அந்த வீட்டுல இருந்துகிட்டு இருக்காரு. சாயந்தரம் திரும்பி வந்தாரு, தொழுதாரு, என்னென்ன அங்க உணவுகள் இருக்குதோ அந்த உணவை சாப்பிட்டாரு, படுத்தாரு, தூங்கிட்டாரு. 3 நாள் ஆச்சு. எந்த விசேஷமான அமலும் இவரிடத்துல தெரியல, எந்த விசேஷமான அமலும் தெரியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை போய் சொர்க்கவாசின்னு சொன்னாங்களே, என்ன காரணம்? ஒண்ணு தஹஜ்ஜுத் விடிய விடிய தொழுகணும், பகல்லாம் நோன்பு வைக்கணும், அல்லது வேற ஏதாச்சும் கஷ்டமான வேலைகள் செய்யணும். ஒண்ணுமே செய்யற மாதிரி தெரியல. இவரு சாதாரணமா தான் தொழுகிறார் 5 வக்து.
வேலைக்கு போயிடுறாரு, வர்றாரு, சாப்பிடுறாரு, தூங்கிடுறாரு. ஆனா தூக்கத்துல அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், தூக்கத்திலே திடீரென்று விழிக்கின்றார். விழிச்ச உடனே யா அல்லாஹ் அப்படிங்கிறார், அல்லது கலிமாவை சொல்லுகின்றார், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகின்றார், அல்லது சுப்ஹானல்லாஹ் சொல்றார். ஏதாவது சில வாசகங்களை அல்லாஹ் தஆலாவுடைய பெயரை, திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவ்வளவுதான், திக்ர்களை சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் திரும்ப தூங்கிடுறார். இவ்வளவுதான் செய்யறாரே தவிர எந்த நல்ல அமலையும் செய்யல. 3 நாள் ஆச்சு. இந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அந்த மனிதரிடத்துல, அந்த சஹாபி இடத்துல, இங்க வாங்க, நான் 3 நாளா உங்க வீட்டுல விருந்தாளியா வந்து தங்கினேன், இப்ப நான் புறப்பட போறேன். எனக்கு எங்க தகப்பனாருக்கு எந்த விதமான சண்டையும் கிடையாது, சச்சரவும் கிடையாது. நான் உங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு வந்ததால சொன்னேன், அப்படி நான் சண்டையெல்லாம் போட கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸ்க்கு நீங்க 3 நாளா வந்தீங்க. ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசிகள் ஒரு மனிதர் இப்பொழுது வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க வந்துகிட்டு இருந்தீங்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆச்சரியம். 3 நாளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, இவர் நீங்க என்ன அமல் செய்திருக்க முடியும் அப்படின்னு எனக்கு சந்தேகம். உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக தான் நான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு எங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்தேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட வந்து இப்ப தங்குறேன். ஆனா 3 நாளா நான் பார்த்தேன், நீங்க எந்த நல்ல அமலையும் செய்ய கிடையாது. அதாவது அதிகமான அமல் எதையும் செய்ய கிடையாது. உங்களுக்கு எனக்கு தெரியாம ஏதாவது நல்ல அமல் நீங்க செய்யறீங்களா, அது சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். நான் பார்த்த வரைக்கும் நீங்க அதிகமான அமல்களை, நல்ல அமல்களை செய்யக்கூடிய ஒரு நிலை இல்லை. எனக்கு தெரியாம ஏதாச்சும் அமல் இருக்கா உங்கள்கிட்ட, நல்ல செயல் இருக்கான்னு கேட்டாரு. அவர் ரொம்ப நேரம் யோசனை பண்ணி பார்த்து, அப்படி ஒண்ணும் கிடையாது, 3 நாளா எப்படி என்னை கண்டீர்களோ அப்படித்தான் நான் இருக்கிறேன், எப்படி என்ன பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் அப்படின்னு சொன்னாரு. இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்களே, அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணுமே அப்படின்னு திரும்ப இவர் கேட்க. இல்ல என்கிட்ட வேற ஒன்னும் விசேஷமான குணம் கிடையாது. சரி அப்பதான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்துட்டாரு இவர். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் எந்திரிச்சு வெளியே வர்றாரு. கொஞ்ச தூரம் வந்த உடனே சகோதரரை நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரு கூப்பிடுறாரு. என்ன விசேஷம், என்ன செய்தி அப்படின்னு. என்கிட்ட ஒரே ஒரு நல்ல அமல் இருக்கு, அது என்னன்னு கேட்டா, யாரை பற்றியும் நான் பொறாமைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யாரை பற்றியும் நான் பொறாமைப்பட மாட்டேன். யாருக்கு அல்லாஹ் எதை கொடுத்திருக்கின்றானோ அது அது அவரவர்களுடைய தக்தீர்ல உள்ளது. அல்லாஹால அவர்களுக்கென்று விதியாக்கியது. அதனால ஒருத்தர் பணக்காரரா இருக்கிறாரு, அவருக்கு ஏன் அல்லாஹால இவனுக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கானே, இவ்வளவு வசதியா இருக்கிறாரு அப்படின்னா அவனுக்கு கொடுக்க அல்லாஹால விரும்பினா கொடுக்குறான். அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஒருத்தர் ஏழையா இருக்கிறாரு, இந்த ஆளு நல்லா வேணும் இவனுக்கு, ஏன் இவன் செய்யற அமல்னால இவன் ஏழையா இருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு விதமான பொறாமை தான், அந்த மனிதன் மீது கெட்ட எண்ணம். அப்படியும் கிடையாது. யாருக்கு என்ன அல்லாஹாலா கொடுத்தானோ அதுவெல்லாம் அவரவர்களுடைய தக்தீரின்படிக்கு ஏற்பட்டது. அதனால யாரை பற்றியும் எனக்கு எந்த விதமான பொறாமையும் கிடையாது. அந்த ஹசத் என்ற பொறாமை இருக்கின்றதே, அது எந்த நேரத்திலும் எண்ணத்தில் ஏற்பட்டதே கிடையாது அப்படின்னு சொன்னார். உடனே அவர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றார், அல்லாஹ்வின் சத்தியமாக இந்த ஒரே ஒரு நல்ல குணத்தின் காரணமாகத்தான் உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசின்னு சொல்லி இருக்கிறாங்க உங்களை என்று சொன்னார்கள் என்பதாக ஒரு சம்பவம். இங்கே மனிதன் அந்தரங்கமான கல்வை சேர்ந்த அந்த அமல்களை சீர்திருத்தி கொள்ளக்கூடிய நேரத்தில் தான் அந்த மனிதன் சொர்க்கவாசியாக முடியும். அதாவது நல்ல அமல்களை செய்தவனாக ஆகும். நல்ல அமலை செய்தால்தான் ஈமான் பிரகாசம் அடையும், ஈமான் வலுப்பெறும், ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹால விடத்து. அப்பொழுதுதான் சொர்க்கம் கிடைக்கும். அதே அல்லாஹால இந்த ஆயத்திலே சொல்லி தருகின்றான், எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய கூலிகளை அவர்களுக்கு அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்று சொன்னா, அவர்களுக்கு சொர்க்கத்திலே கூலி கிடைக்கும். அவர்களுக்கு என்ன கூலி கொடுக்கப்பட வேண்டுமோ அது நிறைவேற்றப்படும், அல்லாஹால நிறைவேற்றுவான். வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், அல்லாஹால அநியாயக்காரர்களை நேசிக்க மாட்டான். இங்க அம்மல்லதீன ஆமனு வ அமீலுஸ் ஸாலிஹாத்தி என்று சொல்லிவிட்டு, யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்தார்களோ அவர்களுக்கு நிறைவான கூலி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் வாசகத்தை சொல்லாம வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், அநியாயக்காரர்களை நேசிக்க மாட்டான் அப்படிங்கிற சொன்னதுனால இங்க ஒரு கருத்தை அல்லாஹ்தாலா தெரியப்படுத்துகின்றான். யார் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள், அல்லது யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்யவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள். யாரிடத்தில் இந்த 2 குணங்கள் இல்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் அப்படின்னு அர்த்தம். யார்கிட்ட இந்த 2 குணமும் இல்லையோ, ஈமான் இல்ல, சாலிஹான அமல் இல்ல, அல்லது ஈமான் இருக்குது சாலிஹான அமல் இல்ல, இந்த தன்மை உடையவர்கள் அநியாயக்காரர்கள்.
அந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹால நேசிக்க மாட்டான், அல்லாஹ் விரும்ப மாட்டான், நேசிக்க மாட்டான். அப்படின்னா என்ன கருத்து? அவர்களுக்கு அல்லாஹால ரஹமத்தை பொழிய மாட்டான், நேசிக்க மாட்டான், ரஹமத்தை பொழிய மாட்டான். ரஹமத்தை பொழிய மாட்டான் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது, அல்லாஹாலாவுடைய மகஃபிரத் மன்னிப்பு கிடைக்காது அப்படிங்கிற அர்த்தம். அல்லாஹால அவர்களை புகழ மாட்டான், மாறாக அல்லாஹால நேசிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா அல்லாஹால கோபம் கொள்ளுவான் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டால் நரகத்துக்கு போகும், தண்டனை கிடைக்கும் என்பதை எல்லாம் அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான். ஆக அநியாயம் செய்வது என்பதுல பல்வேறு விதங்கள் இருக்கின்றன, பல்வேறு நிலைகள் இருக்கின்றன. இப்ப நம்ம சாதாரணமா அநியாயம் அப்படின்னு சொன்னா ஒருத்தன் அடிச்சிட்டான், ஒரு மனிதனுடைய பொருளை அபகரித்து கொண்டோம், பிடுங்கிட்டோம், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்து அவருடைய சொத்தை இவர் எடுத்துக்கிட்டாரு, இவருடைய சொத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு, இதெல்லாம் அநியாயம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கடை வச்சிருக்கக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அளவு நிறுவையிலே குறைவு செய்யறாங்க, அநியாயக்கார வியாபாரியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது அதிகமான லாபம் வச்சு விற்கிறான், ₹1 பொருளை ₹10 விற்கிறான், என்ன அநியாயமா கொள்ளை அடிக்கிறான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் அநியாயம் என்று வெளித்தோற்றத்துல தெரியுது. ஆனா யார் ஈமான் கொள்ளவில்லையோ அவனும் அநியாயக்காரன் தான். ஈமான் கொண்ட மூமினான மனிதர்களிலே சாலிஹான அமலை செய்யாதவர்கள், சாலிஹான அமல்லாம் உள்ள சொன்ன அது மாதிரி 2 இருக்கணும், லாஹிரி பாத்தினி 2 இருக்கணும், உள்தோற்றம் வெளித்தோற்றம் 2மே இருக்கணும். அதை செய்யவில்லையோ அவர்களும் அநியாயக்காரர்கள் தான். அந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ்தால விரும்ப மாட்டான். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஈமான் கொள்ளாதவர்களுக்கு பெயரும் அநியாயக்காரர்கள், காபிர்களுக்கெல்லாம் முஷ்ரிக்கெல்லாம் அநியாயக்காரர்கள். ஈமான் கொண்டவர்களும் ஒரு விதமான அநியாயக்காரர்கள். ஆனா அந்த முன்னாலே உள்ளதை போன்ற ஈமான் கொள்ளாதவர்களை போன்றுள்ள அநியாயமான நிலை, தவறான நிலை, தண்டனைக்குரிய நிலை இவர்களுக்கு கிடையாது. இவர்கள் ஈமானின் காரணமாக அமல் செய்யாமல் இருந்தால், ஈமானின் காரணமாக சில காலம் நரகத்தில் போட்டு பிறகு அல்லாஹ்தால சொர்க்கத்திற்கு அனுப்புவார். ஈமான் இருக்கிறதுனால சொர்க்கத்துக்கு போக முடியும், ஆனா கடைசியில போக முடியும். இவர் அமல் செய்யாததின் காரணமாக தண்டனை கிடைக்கும் நரகத்துல. அந்த தண்டனை எவ்வளவு காலம்னு சொல்ல முடியாது, எவ்வளவு காலம்னு சொல்ல முடியாது. அதான் முன்னா அந்த தாலிம்களும் அடிக்கடி சொல்லப்படக்கூடிய விஷயம் உங்களுக்கு, ஒரு மனிதன் வேண்டுமென்றே ஒரு தொழுகையை விட்டால், ஒரு நேரத்துடைய தொழுகையை வேண்டுமென்றே மனம் முரண்டாக விட்டு விட்டால் 80 ஹுக்பா நரகத்தில் போடப்படும் அப்படின்னு சொல்லி, அந்த 80 ஹுக்பா அப்படிங்கிறதுக்கு ஆகிரத்துடைய கால அளவை கவனித்து 3 கோடியே சொச்சம் வருஷங்கள் அப்படின்னு கணக்கு போடப்படுது. 80 ஹுக்பாங்கிறது 3 கோடி சொச்சம் வருஷங்கள், ஆண்டுகள் நரகத்தில் போடப்படும் அப்படின்னு சொல்லி கணக்கு. அந்த மாதிரி நரகத்துல போட்டா என்ன ஆகுறது நம்ம கதியில? ஒரு நேரத்து தொழுகையை வேணும்னே விட்டா அப்படின்னு சொன்ன. சரி, எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, ஒரு காலத்தில் அந்த மனிதனுக்கு அந்த தண்டனை முடிந்த பிறகு நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவான். அது ஈமானின் காரணமாக. எப்படி இருந்தாலும் இவன் ஒரு விதமான அநியாயக்காரன். அதையும் அல்லாஹ்தாலா வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன் என்ற வாசகத்தின் மூலமாக சுட்டி காட்டுகின்றான். ذَلِكَ نَتْلُوهُ عَلَيْكَ مِنَ الْآيَاتِ وَالذِّكْرِ الْحَكِيمِ. இந்த மேலே சொல்லப்பட்ட விஷயங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் இருக்கின்றன. இவை நத்லூஹு அலைக்க, நபியே நாம் இதை உமக்கு ஓதி காட்டுகின்றோம், நாம் தான் உமக்கு இதை நாம் ஓதி காட்டுகின்றோம். மினல் ஆயாத்தி வஸ்ஸிக்ரில் ஹகீம், தெளிவான அத்தாட்சிகளில் இருந்தும் ஞானமுள்ள உபதேசத்தில் இருந்தும், தெளிவான அத்தாட்சிகளில் இருந்தும் ஞானமுள்ள உபதேசத்தில் இருந்தும் உமக்கு நாம் இதனை ஓதி காட்டுகின்றோம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான், ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ, இது மறைவான செய்தியை சேர்ந்தது. நூஹீஹி இலைக், நாம் தான் இதை உமக்கு அறிவிக்கின்றோம் என்பதாக சொன்னார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான கதைகளை எல்லாம் சொல்லி காட்டி, நூஹி இலைக்க ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ நூஹி இலைக், உமக்கு நாம் அறிவிக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். எனவே இது மறைவான செய்தி. இந்த மறைவான செய்தி நீயாக தெரிந்து கொள்ளவில்லை, உங்களுக்கு அந்த அறிவு கிடையாது, நாம் தான் அதை சொல்லி காட்டுகின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா இங்கேயும் அதை குறிப்பிடுகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் ஏற்பட்டன என்பதை சொல்லி காட்டி இந்த விஷயம் இருக்கின்றது, இது நாம் தான் உமக்கு சொல்லி காட்டுகின்றோம். அப்படி சொல்லி காட்டக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்கின்றன சாதாரணமான விஷயங்கள் அல்ல. மனிதர்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய, மனிதர்கள் பலன் பெறக்கூடிய, மனிதர்களுக்கு
சந்தேக நிவர்த்தி ஏற்படக்கூடிய, சந்தேகத்தை விட்டும் சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடிய தெளிவான ஆதாரங்கள் அத்தாட்சிகள். இவையெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல, இதெல்லாம் தெளிவான ஆதாரங்கள். ஜிக்ரில் ஹக்கீம், ஞானம் நிறைந்த உபதேசத்தில் நின்றும் உள்ளது. அதாவது ஜிக்ரில் ஹக்கீம், ஜிக்ர ஹக்கீம் என்பது குர்ஆனை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். மேலே சொல்லப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவான அத்தாட்சி, தெளிவான ஆதாரம், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பிறகு இந்த விஷயம் எங்கே சொல்லப்பட்டு இருக்கின்றது? உமக்கு நாம் ஓதி காட்டினோம், சொல்லி காட்டினோம். அது எங்கிருந்து சொல்லி காட்டினோம்? ஜிக்ரில் ஹக்கீம் என்று சொல்லும் பொழுது ஞானம் நிறைந்த உபதேசத்திலிருந்து உமக்கு நாம் ஓதி காட்டினோம். ஞானம் நிறைந்த உபதேசம் என்று இந்த குர்ஆனில் இருந்து நாம் ஓதி காட்டினோம். அதாவது குர்ஆனிலே இதை அருளி, இதை சொல்லி, இதை இறக்கி வைத்து உமக்கு நாம் இதை விளக்குகின்றோம் என்பதாக அதற்கு பொருள். அதாவது குர்ஆனுக்கு ஒரு பெயரையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஜிக்ரில் ஹக்கீம், ஜிக்ர ஹக்கீம் என்று ஒரு பெயரை குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். ஞானம் நிறைந்த உபதேசம். குர்ஆனுக்கு ஏராளமான பெயர்கள் இருக்கின்றன. குர்ஆனிலேயே, குர்ஆனுடைய ஆயத்துகளிலேயே அல்லாஹ் தஆலா 55 பெயர்களை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். குர்ஆன் என்பது ஒரு பெயர், ஃபுர்கான் என்பது ஒரு பெயர், அல் கிதாப் என்பது ஒரு பெயர், திபியான் என்பது ஒரு பெயர், முபீன் என்பது ஒரு பெயர், இப்படி பல பெயர்கள் ஆயத்துகளிலேயே வருகின்றன. ஜிக்ர் என்பது ஒரு பெயர். குர்ஆனுக்கு ஜிக்ர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜிக்ர்னா உபதேசம், நினைவு கூறுதல் அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் உண்டு. ஹக்கீம் என்ற வார்த்தையை ஒரு அடைமொழியை சேர்த்து, ஒரு சிபத்தை சேர்த்து அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். ஜிக்ரில் ஹக்கீம், ஞானம் நிறைந்த உபதேசம் என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை பற்றி நபி அவர்கள் சொல்லும் பொழுதும் ஜிக்ர ஹக்கீம் என்பதாக ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதாவது ஒரு சஹாபி ஹாரிசுல் அவர் என்பதாக அவருடைய பெயர். அவர் ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்துட்டு இருக்கார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கும் பொழுது மஸ்ஜிதுல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மஸ்ஜிதுல உலக பேச்சுக்களை மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஜனங்கள்லாம் உலக பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே மஸ்ஜிதுல போய் இந்த உலக துனியா சம்பந்தமான பேச்சுக்களை இந்த ஆளுங்க பேசுறாங்களே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு அவர் ஓடி போய் கலீஃபாட்ட சொல்றாரு, அலி ரலியல்லாஹு தஆலா, இந்த மாதிரி ஜனங்கள்லாம் உட்கார்ந்து துனியாவுடைய பேச்ச மஸ்ஜிதுல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அவ ஃபாயிலுஹா அவ கது ஃபாயிலுஹா, அப்படியா செய்யறாங்க அப்படின்னு கேட்டாரு அவர். அலி ரலியல்லாஹு, ஆமா நானே காதுல கேட்டேன், அவங்க துனியாவுடைய பேச்சுக்களை பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, இதே மாதிரி ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது. இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி, நான் மஸ்ஜிதுல இருக்கக்கூடிய நேரத்துல துனியாவுடைய பேச்சுக்களை ஜனங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. நான் போய் இதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட நான் போய் சொன்னேன், யார ரசூலுல்லாஹ் துனியாவுடைய பேச்சுக்களை ஜனங்கள்லாம் வந்து மஸ்ஜிதுல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. நான் இப்ப எப்படி கேட்டா அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்கிட்ட கேட்டாங்க. அவ கது ஃபாயிலுஹா, அப்படி செய்யறாங்களான்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்னு சொன்னேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை விட அதிகமான குழப்பங்கள் சமீபத்தில் ஏற்படும். வஸதகூனு ஃபித்னத்துன், சமீபத்தில் விரைவாகவே பல குழப்பங்கள் ஏற்படும் உலகத்திலே அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நான் கேட்டேன், மல் மஹ்ரஜ் மின்ஹா யா ரசூலல்லாஹ், அந்த மாதிரி குழப்பங்களை விட்டு நீங்கிக் கொள்வதற்கு என்ன வழி அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் தான் அதற்கு வழி அப்படின்னு சொன்னாங்க. அந்த குழப்பங்களை விட்டு நீங்கிக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய வேதம் தான் வழி என்று சொல்லிவிட்டு அந்த கிதாபை பற்றி, இந்த வேதத்தை பற்றி, குர்ஆனை பற்றி சில விளக்கங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கார். ஒரு நீண்ட விளக்கம், நீண்ட ஹதீஸை சொல்லிக்காட்டினார். அதுல இந்த வாசகம் வருகின்ற ஜிக்ருல் ஹக்கீம். அதுல ஆரம்பமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபீஹி நபஉ மா கபலக்கும், இந்த வேதம் இருக்கின்றது, இது உங்களுக்கு முன்னுண்டானவர்களுடைய செய்திகள் எல்லாம் இதிலே இருக்கின்றன. உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுடைய செய்தி, முன்னால் உள்ள செய்தி, முன்னுண்டான மனிதர்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னுண்டான செய்திகள் அனைத்தும் இதிலே இருக்கின்றன. முன்னால் உள்ள மனிதர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலம் வரைக்கும் எப்படி காலங்கள் இருந்தன, காலங்கள் மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது பற்றியுள்ள விளக்கங்கள் எல்லாம் அதிலே இருக்கின்றன. அதே போன்று மனிதன் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்னால் இந்த உலகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது இந்த குர்ஆன்ல இருக்குது. சரி, வானம் பூமி தோற்றுவிக்கப்படுவதற்கு, உண்டாக்கப்படுவதற்கு முன்னால் எப்படி இருந்தது அப்படிங்கிற சம்பவங்களும் இதிலே சொல்லப்பட்டிருக்கு. ஆக உங்களுக்கு முன்னுண்டான எல்லா செய்திகளும் இதிலே இருக்கின்றன. அதே போல
ஹபருமா பாதக்கும், உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இதிலே இருக்கின்றன. இதுக்கு பின்னால நீங்கள் அழிக்கப்பட்ட பின்னால், நீங்கள் இறந்த பின்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிற செய்தி இந்த குர்ஆன்ல இருக்கு. கபரில் அடக்கப்பட்ட பின்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிற செய்தி. அதே போன்று இந்த உலகம் எல்லாம் அழிக்கப்பட்ட பின்னால் மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்படக்கூடிய நாளையிலே என்னென்ன நடக்கும் என்பது பற்றியுள்ள செய்திகள் எல்லாம் இதிலே சொல்லப்பட்டு இருக்கின்றன. உலகம் அழியக்கூடிய நாளையிலே என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. பிறகு மனிதர்கள் எல்லாம் கேள்வி கணக்குக்காக வேண்டி எழுப்பப்பட்டு ஒன்று கூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாளிலே என்னென்ன நடக்கும், சொர்க்கத்திலே என்ன நடக்கும், நரகத்திலே என்ன நடக்கும் என்பது பற்றியுள்ள விளக்கங்கள் எல்லாம் இந்த குர்ஆன்ல இருக்கின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு வஹுவ ஸிக்ருல் ஹகீம், வஹுவ ஸிக்ருல் ஹகீம், இது ஞானம் நிறைந்த உபதேசம், வஸ்ஸிராத்துல் முஸ்தகீம், இது நேரிய பாதை, நேரான பாதை. யார் இதை சொல்லுகின்றாரோ அப்படிப்பட்டவர் சருகிவிட மாட்டார். யார் இதை சொல்லுகின்றாரோ அவர் சருகுதல் உடையவராக, கோணலான வழி உடையவராக ஆக மாட்டார். இதை யார் ஓதுகின்றாரோ ஓதக்கூடிய நேரத்திலே இது பழமை அடைந்து விடாது. அதாவது ஓத ஓத அது இன்பம் தரக்கூடியதாகத்தான் இருக்குமே தவிர போதும் என்ற சலிப்பு தட்டிவிடக்கூடியதாக இது அமைந்து விடாது என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். குர்ஆன் ஓதுறோம், இப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவை எடுத்துங்க, எத்தனை தடவை ஓதுறோம், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஓதுறோம், எவ்வளவு நாளா ஓதிட்டு வர்றோம். என்னைக்காவது என்னடா திருப்பி திருப்பி இதையே ஓதுறோம் அப்படின்னு யாருக்காவது மனசுல வந்திருக்கா? யாருக்குமே வராது. என்ன திருப்பி திருப்பி சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹ் ஓதிட்டே இருக்க வேண்டியது இருக்கு, வேற ஏதாச்சும் ஓதுனா நல்லா இருக்குமே அப்படின்னு யாருக்கும் மனசுல வராது. அப்ப அந்த ஆயத்தை ஓதுவதிலே ஒரு டேஸ்ட், ஒரு இனிமையை, ஒரு சுவையை அல்லாஹ் தஆலா தந்து விடுகின்றான் மனிதனுக்கு. அதே போல குர்ஆனை திருப்பி திருப்பி ஓதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் முடிச்சவங்க, ஒரு நாளைக்கு 4 குர்ஆன் முடிச்சவங்க, அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 8 குர்ஆன் ஒருத்தர் ஓதுனாராம். 8 கத்தம், 8 குர்ஆன்னா 8 ஜுஸ் அல்ல, 30 ஜுஸ் ஒரு தடவை, அதே மாதிரி 8 தடவை ஓதுனாரு. எப்படி ஓத முடியும் அப்படின்னு கேட்காதீங்க. அது அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய குதிரத்தை சேர்ந்தது. அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த காலத்தை விசாலப்படுத்தி கொடுத்து செய்யக்கூடிய வேலையை முன்னால நான் சொல்லி இருக்கிறேன். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரமலான் மாசத்துல மட்டும் 60 தடவை குர்ஆன் ஓதுவாங்களாம். பகல்ல ஒரு குர்ஆன் ஓதிடுவாங்க, தராவிஹ்ல ஒரு குர்ஆன் ஓதிடுவாங்க, 20 ஜுஸ் 20 ரக்காயத்துல ஒரு குர்ஆன் ஓதிடுவாங்க. அப்ப இரவுல ஒரு குர்ஆன், பகல்ல ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சிடுவாங்க, 30 ஜுஸ். ரமலான் மாசம் முடிவதற்குள்ளாக, தராவிஹ்ல இல்ல, இரவில் ஒரு குர்ஆன், ரமலான் மாதத்துல பகல்ல ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பார்கள், இரவில ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பாங்க. ஆக 60 குர்ஆன் ஆச்சு, 60 கத்தம் முடிச்சிடுவாங்க. தராவிஹ்ல அந்த 30 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சிடுவாங்க, 61 குர்ஆன் ஓதி முடிப்பாங்க. இது சாதாரணமாக செய்யக்கூடிய வேலை. இதோட அவங்க எல்லா வேலையும் வேற பாத்துக்குவாங்க, மசாயில் தயார் பண்ணிக்குவாங்க. ஒரு இமாம் அப்படின்னு சொன்னா அவங்க இருந்த உலகத்தில் இருந்த காலமே 54 வயசு தான் அவங்களுக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வயசு 54 தான். 150வது ஹிஜ்ரி 150ல பிறந்தாங்க, 204ல 205ல மௌத் அவங்க. ஆக 55 வயது, 204ல மௌத். அதாவது 55 வயசு தான் உலகத்திலே இருந்தாங்க. 55 வயதிற்குள்ளாக இந்த ஷரியத்தில் எத்தனை சட்டங்கள் இருக்கணும் அத்தனை சட்டங்களையும் தொகுத்து தந்தார்கள் மனித சமுதாயத்திற்கு. அது மனிதனுடைய ஆற்றலை கொண்டு மட்டும் நடக்கக்கூடியதல்ல, அல்லாஹ் தஆலாவுடைய தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் சக்தி அவர்கள் மீது ஏற்பட்டு இருக்கின்றது. அதன் காரணமாக அவர்கள் செய்த வேலை. அதே போல ஒவ்வொரு பல இமாம்கள், பல பெரியார்களை நாம் பார்க்கிறோம், குர்ஆனை ஏராளமாக ஓதி இருக்கின்றார்கள், ஏராளமாக ஓதி இருக்கின்றார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாங்கள் பத்வா கொடுப்பதற்காக வேண்டி உட்கார்ந்த அந்த இடத்துல, ஒரு இடத்துல உட்கார்ந்து பத்வா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பத்வா கொடுக்கக்கூடிய இடத்தில் உட்கார்ந்து அவர்கள் மௌத்தாகக்கூடிய காலம் வரைக்கும் 7000 தடவை குர்ஆனை ஓதி முடித்திருக்கின்றார்கள் என்பது சரித்திரம். ஒருத்தர் 10,000 தடவை குர்ஆன் ஓதி முடித்திருக்கின்றார் தன்னுடைய வயசுல அப்படின்னு சொன்னா அவர் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குர்ஆன் ஓதி இருக்கும்? அதே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சில நேரங்களிலே அஸ்ருக்கு உட்கார்ந்தாருன்னா மக்ரிபுக்கு குர்ஆன் ஓதி முடிச்சிருவாராம் 30 ஜுஸையும். இது என்ன டூப் போடுறீங்க அப்படிங்காதீங்க. ஏன்னா இப்ப சில பேர் அப்படி கேட்கறாங்க, அறிவுக்கே ஒத்துக்காத விஷயத்தை 4 சொல்றாரு அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே அல்லாஹுடைய அடியார்களுக்கு, நல்லடியார்களுக்கு ஏற்படக்கூடிய காரியங்கள் அறிவுக்கு ஒத்துக்காது, அறிவை விட்டு அப்பாற்பட்டதுதான். எத்தனையோ கராமத்துகள் நடக்குது அவுலியாக்களுக்கு, அந்த கராமத்துகள்லாம் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தான். அதே போன்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
ஜனங்களுக்கு கூட அந்த காலத்திலேயே சந்தேகம் வந்துச்சு. இவர் அஸ்ர்ல இருந்து மகரிபுக்குள்ள ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் அதை கேள்விப்பட்டு அப்படி இருக்கவே முடியாது, எப்படி முடியும்? 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் இருக்குது அஸ்ர்ல இருந்து மகரிப் வரைக்கும், எப்படி ஒரு குர்ஆன் ஓதி முடிக்க முடியும்? நம்ம எல்லாம் ஒரு ஜூஸ் ஓதுறதே கஷ்டம், 30 ஜூஸையும் எப்படி ஓதி முடிக்கிறது அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. அப்ப இமாம் அவங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி போய் கேட்டாங்க, நீங்க அஸ்ர்ல இருந்து மகரிபுக்குள்ள குர்ஆன் ஓதி முடிக்கிறீங்களாமே? அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்னாரு. நினைக்கிறேன்னு சொன்னா அப்படித்தான் ஓதுறீங்களா? ஆமா ஓதுறேன். எப்படி ஓதுறீங்க? அது எனக்கு தெரியாது, ஓதுறேன் அவ்வளவுதான், வேணா டெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்ட்டாங்க. சரி நீங்க ஓதும் போது சொல்லுங்க அப்படின்னாங்க. சரி ஒரு நாள் அதே மாதிரி சொன்னாங்க, நான் இன்னைக்கு ஓத போறேன். ஒரு ஆற்றங்கரையில உட்கார்ந்து ஓத ஆரம்பிச்சாங்க. அஸ்ர் தொழுதுட்டு போனாங்க, ஒரு ஆற்றுக்கரை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள்லாம் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க, எப்படி ஓதுறாங்க. நம்மள எல்லாரும் போல நல்லா நிறுத்தி தான் ஓதுறாரு, ஓதிக்கிட்டே இருந்தாரு. இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அலிஃப் லாம் மீம்னு ஆரம்பிச்சாரு, குல்லாது பரப்பினா ஓதி முடிக்கிறாரு, சூரியனும் வரைஞ்சிச்சு. நான் எப்படி ஓதுனேன் அப்படின்னு கேட்டாரு. எப்படி ஓதுறேன்னு தெரியல அப்படின்னாங்க எல்லாரும். நீங்க எப்படி ஓதுனீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஓதுனீங்க, நான் பூரா ஓதனா ஓதிட்டீங்க, 30 ஜூதியும் ஓதனா ஓதிட்டீங்க, எப்படி ஓதுன அது எங்களுக்கு தெரியாது. இவங்க முதல்ல எனக்கு தெரியாதுன்னு அவர் சொன்னார், இப்ப இவங்க எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. இது அல்லாஹ் தஆலாவுடைய தனிப்பட்ட ரஹமத். அதன் காரணமாகத்தான் 55 வயசு தான் இருந்தாரு. 55 வயசுலன்னு சொன்னா அவர் எத்தனை வயசுல கல்வியை கற்று முடிச்சு பத்துவா கொடுக்கறதுக்கு இந்த மசாயில்கள் தயார் பண்றதுக்கு வந்திருப்பாரு. ஒரு 15 வயசு வச்சுக்கலாம். 15 வயசுக்கு பின்னால அவர் வர்றாரு. அப்ப 40 வருஷம் தான் உலகத்திலேயே இருந்திருக்காரு, இந்த வேலைகள் பார்த்திருக்காரு. 40 வயசுல எத்தனை ஆயிரக்கணக்கான கிதாபுகள் அவர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய அந்த கிதாபுகளுக்கு விரிவுரை எத்தனை ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டு இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு தன்மை அல்லாஹ் தஆலா தனிப்பட்ட நிலையிலே அவர்களுக்கு தருகின்றார். இது குர்ஆனுடைய சக்தி. அது ஆக ஞானம் நிறைந்த உபதேசம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது ஓத ஓத தெவிட்டாதது, ஓதினால் அது பழமை அடைந்து விடாது, சலிப்படைந்து விடாது மனிதனுக்கு. அப்படிப்பட்ட ஞானம் உள்ள உபதேசம். இந்த ஞானம் உள்ள உபதேசத்தில் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான விஷயங்களையும் உங்களுக்கு நாம் சொல்லி காட்டுகின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி, அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்துகின்றானே தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாகவே தெரிந்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு அந்த ஆற்றல் கிடையாது. ஆனால் ஏராளமான விஷயங்களை, அந்த இல்முல் கைப் என்பதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன் முன்னாலும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்முல் கைப் என்பது இயற்கையாகவே கிடையாது. ஏன்னா சில பேர் இல்முல் கைப் ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டு, அல்லாஹ் போலதான் ரசூலும், அல்லாஹ்வுக்கு எவ்வளவு இல்முல் கைப் மறைவான விஷயங்கள் தெரியுமோ அது போன்ற ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியும் என்று சொல்லக்கூடியவர்கள் பலர் இருக்கிறாங்க. அது நிச்சயமாக இருக்கவே முடியாது. அப்படி இருந்தா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வா போயிடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தான், ரசூல் தான். ஆனால் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான விஷயங்களை சொல்லி தந்திருந்தான். அந்த சொல்லப்பட்ட விஷயங்களிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு எடுத்து தந்து கொண்டே இருந்தார்கள். சரி, அப்படி சொல்லப்பட்ட விஷயம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா அது கணக்கில் அடங்காத விஷயம் அது. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு உள்ளதை போன்ற இல்முல் கைப் என்பது கிடையாது. அல்லாஹ்வுக்கு இல்முல் கைப் என்பது முன்னாலும் சொல்லி இருக்கின்றேன், அல்லாஹ்வுக்கு யாரும் சொல்லிக் கொடுத்த அந்த அறிவு வந்தது கிடையாது. அல்லாஹ்வுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்த இல்முல் கைப், மறைவான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டுச்சா? அப்படி கிடையாது. அவருடைய ஜாத்திலேயே உள்ளது, அவருடைய உள்ளமையிலேயே உள்ளது. அப்ப இல்முல் கைப் என்பது ஜாத்தி. அல்லாஹ் தஆலாவுக்கு உள்ள இல்முல் கைப் என்பது ஜாத்தி, உள்ளமையை சேர்ந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இல்முல் கைப் உண்டு என்று சொன்னால் அந்த இல்முல் கைப் அது அத்தாயி, அல்லாஹ்வினால் நன்கொடையாக வழங்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்குள்ள இல்முல் கைப் இருக்குதே அது கைர மஹ்தூத், எல்லை இல்லாதது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள இல்முல் கைப் இருக்கின்றதே அது மஹ்தூத், எல்லைக்கு உட்பட்டது. இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு எல்லை. ஆனா அந்த எல்லையை சாதாரண நம்மை போன்ற மனிதர்கள் தெரிந்து கொள்ள முடியாது, அவ்வளவு அதிகமானது. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், நான் முன்னோர் பின்னோர் அனைவருடைய அறிவும் கொடுக்கப்பட்டவன் என்பதாக. முன்னால் உள்ள மனிதர்கள், முன்னால் உள்ள அறிவு, அதுபோன்று இனிமேல் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அறிவுகள் அனைத்தும் ஒன்றாக நான் கொடுக்கப்பட்டு இருக்கின்றேன். எவ்வளவுதான் கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய அறிவாயிருமா அப்படின்னா ஆகாது. அல்லாஹ்வுடைய அறிவாக ரசூலுல்லாஹ்வுடைய அறிவாகாது. அதனால இல்முல் கைப் என்பதிலே அல்லாஹ்வுக்கு உள்ள இல்முல் கைப் வேறு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்முல் கைப் வேறு.
அதை அல்லாஹ் இங்கேயும் சொல்லி காட்டுகிறான். முன்னாலும் சொன்ன அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்துடைய கடைசியில அதே மாதிரி அல்லாஹ் இங்கே இந்த மேல் சொல்லப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதை நாம் தான் உமக்கு ஓதி காட்டுகின்றோம். உங்களுக்கா தெரியல, நீங்களா தெரிந்து கொள்ளல, நாம் தான் உமக்கு ஓதி காட்டுகின்றோம். மினல் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹகீம் என்பதாக சொல்லுது. பிறகு ஈசா அந்த கிறிஸ்தவர்கள் இத அந்த ஆரம்பத்துல இந்த சூரா ஆல இம்ரானுடைய ஆரம்பத்துல கிறிஸ்தவர்கள் நஜ்ரான் என்ற நாட்டில் இருந்து வந்த கிறிஸ்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்க்கம் பண்ணாங்க, பல விவாதங்களை செய்தார்கள். அவர்களுக்கு பதிலாகவே இங்கே பல ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டே வருகின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக அந்த நஜ்ரான் தேசத்தவர்களுக்கு பதிலாக பொதுவாக உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் பதிலாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அவர்கள் தர்க்கம் செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். அதை மறுத்து அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துக்களை இறக்கி அவர்களுக்கு பதிலாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தக்கூடிய அமைப்பிலும் இதனை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிதான், கடைசி நபிதான் என்பதை உண்மைப்படுத்தக்கூடிய அமைப்பிலும் இந்த ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கின்றான். அந்த நஜ்ரான் தேசத்துக்காரர்கள் வந்த நேரத்தில் சொன்னாங்க, எங்களுடைய ஈசா அவர்களை பற்றி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொன்னாங்க, எல்லா நபிமார்களை பற்றி சொன்னாங்க, எல்லா நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லி காட்டினார்கள். எங்களுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் நீங்கள் பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அதே நேரத்தில் நீங்க அந்த ஈசாவை அல்லாஹ் தஆலாவுடைய அடியார், அவருடைய தூதர் என்பதாகவெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனா அல்லாஹ் தஆலாவுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடியார் என்று சொன்னால் தந்தை இல்லாமல் ஒரு அடியான் பிறக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்து இருக்கின்றாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மௌனமா இருந்தாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த பின்வரும் ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதராக இருக்க முடியும்? நீங்கள் சொல்லுவது போன்று அவர் தந்தை இல்லாமல் பிறந்திருக்கின்றார். தந்தை இல்லாமல் அவர் பிறந்ததின் காரணமாக அவருக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் தனி அந்தஸ்தும் உண்டு என்பதை நாங்கள் விளங்குகின்றோம். ஆகவே நீங்கள் சொல்லக்கூடியது போன்று அவர் வெறுமனே தூதராகவோ வெறுமனே சாதாரணமாக மனிதராகவோ இருக்க முடியாது. அவர் வணக்கத்திற்குரியவராகத்தான் இருக்க முடியும் என்பதாக அந்த நஜ்ரான் தேசத்து நசாராக்கள் வாதம் செய்தார்கள். அதற்கு பதிலாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை சொல்லி காட்டினார். இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தன்மை, அவர்களுடைய சிறப்பு எப்படி என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றுதான் என்று சுருக்கமாக அல்லாஹ் சொல்லுகின்றார். இதுல நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன. خلقه من تراب, அந்த ஆதமை அல்லாஹ் தஆலா மண்ணினால் படைத்தான் என்பதாகவும் சொன்னார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதாரணம், அவர்களுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றுதான் என்பதாக அல்லாஹ் முதலாவதாக இங்கே சொல்லுகின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தாயும் தந்தையும் இல்லாமல் படைக்கப்பட்டார்களோ அது போன்று இரண்டு நபர்களும் இல்லாமல் படைக்கப்பட்டார் அவர். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் படைக்கப்பட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே உள்ள தன்மைகளிலே ஒன்று இவரிடத்தில் இருக்கின்றது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல. அது தந்தை இல்லாமல் அவரை உற்பத்தி செய்தது, இந்த உலகத்தில் படைத்தது. ஆகவே ஈசா ஆதமை போன்றுதான் ஈசாவும் என்பதாக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். எந்த விஷயத்திலே? தந்தை இல்லாமல் படைக்கப்பட்ட விஷயத்திலே. ஆதம் இப்ப எதுக்காக அல்லாஹ் தஆலா இதை சொல்லுகின்றார்? அந்த நஜ்ரான் தேசத்துக்காரர்கள் தந்தை இல்லாமல் ஒரு மனிதன் படைக்கப்பட முடியுமா, ஒரு மனிதன் உண்டாக முடியுமா? அது பெரிய ஆச்சரியமான விஷயம். ஆகவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லாமல் உண்டானார். தந்தை இல்லாமல் உண்டானதின் காரணமாக, அவர் இந்த உலகத்தில் பிறந்ததின் காரணமாக அவர் ஒரு தெய்வீக தன்மை உள்ளவராகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே நேரத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறந்தாங்க அப்படிங்கறதையும் ஒப்புக்கொள்றாங்க. தாயும் தந்தையும் இல்லாமல் பிறந்தார், அவர் உற்பத்தி செய்யப்பட்டார், படைக்கப்பட்டார் அப்படிங்கறதை ஏற்றுக்கொள்றாங்க. அதனால அவர்கள் எதை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அந்த விஷயத்தை சொல்லி காட்டி அவருடைய வாதத்தை அல்லாஹ் தஆலா முறியடிக்கின்றான். நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? தாயும் தந்தையும் இல்லாமல் படைக்கப்பட்டார் அல்லவா? அவர் படைக்கப்பட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி படைக்கப்பட்டார்? தந்தை இல்லாமல் படைக்கப்பட்டார். அப்படின்னு சொன்னா ஈசா மேல ஆதம் மேல சிறந்தவரா? நீங்க கேள்வி அவர்களிடத்துல கேட்கப்படுது.
அல்லாஹ் இந்த வாசகத்தின் மூலமாக அவர்களிடத்தில் இப்படி ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். ஈசா மேலானவரா சிறந்தவரா, ஆதம் மேலானவரா சிறந்தவரா? தந்தை இல்லாமல் ஒருவர் பிறந்தார் என்றால் ரொம்ப உயர்வாக தெய்வீக தன்மை உள்ளவர் அப்படின்னு சொல்றீங்க. தாயும் தந்தையுமே இல்லாமல் பிறந்தாரே ஒருவர், அவர் எப்படிப்பட்டவர்? ஆமா, இவரை விட அவர் சிறந்தவர். அப்ப அவரை கடவுள்னு ஒப்புக்கொள்றீங்களா, இவரை கடவுள்னு ஒப்புக்கொள்றீங்களா என்று கேட்டேன். எப்படி விவாதம் எல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பேச முடியலன்னா அப்படித்தானே சொல்லுவாங்க. ரொம்ப பேரு பேச முடியலன்னு சொன்னா இதெல்லாம் பேசக்கூடாது, விதண்டாவாதம் எல்லாம் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. நாங்க இவரை மஹபூதுன்னு ஒப்புக்கொள்றோம், இதுக்கு மேல எங்களுக்கு முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லி அவர்களுக்கு இஸ்லாத்தை போதித்து இஸ்லாத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லிய நேரத்தில் கூட முன்னால சம்பவம் சொல்லப்பட்டது. உங்களுக்கு முன்னாலே நாங்க இஸ்லாம் ஆயிட்டோம், நாங்க முஸ்லீமா தான் இருக்கிறோம் அப்படின்னாங்க. நீங்க இஸ்லாத்தை எங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாலே நாங்க முஸ்லீம்களா தான் இருக்கிறோம் அப்படின்னாங்க. அது எப்படி நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னா, இல்லையே நாங்க உண்மைதான் சொல்றோம். இல்ல நீங்க பொய் சொல்றீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பொய் சொல்றீங்க. ஏன்னு கேட்டா 3 விஷயங்கள் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் என்பதற்கு ஆதாரம். ஒன்று, அல்லாஹ் தஆலாவுக்கு குழந்தை இருக்குது, மகன் இருக்கின்றான், குமாரன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாதிடுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலாவுடைய குமாரன் என்பதாக நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனைவியாக ஆக்கி கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தான் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. அப்புறம் எப்படி நீங்க முஸ்லீமா இருக்க முடியும்? நாங்க சொல்லக்கூடிய முஸ்லிம்களாகி நாங்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ் இருக்கிறானே, அவருக்கு மனைவி மக்களே கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய அந்த ஈசா இருக்கின்றாரு, அவர் அல்லாஹ்வுடைய குமாரன் என்பதாக சொல்லுகின்றீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இத்தஹல்லாஹு வலதா, அல்லாஹ் குழந்தையை உண்டாக்கி கொண்டான், அமைத்துக் கொண்டான், ஆக்கி கொண்டான் என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று குர்ஆனிலும் சொல்லி காட்டுகின்றான். இரண்டாவதாக குர்ஆனின் மூலமாக எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது என்பதாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சாப்பிடப்படக்கூடாது என்பதாக சொல்லப்பட்ட பிராணிகளிலே பொருள்களிலே ஹின்சீர் என்ற பன்றியும் ஒன்று. பன்றி சாப்பிடக்கூடாது என்பது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை, முஸ்லிம்களுடைய கொள்கை. ஆனால் நீங்க பன்றி கறியை சாப்பிடுறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி முஸ்லிம்கள் சொல்ல முடியும்? மூன்றாவதாக அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது அப்படிங்கிறது சட்டம். ஆனா நீங்க உங்களுடைய ஈசா என்று சொல்லப்படக்கூடிய, நீங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த ஈசா இருக்கின்றாரே, அவர் அறையப்பட்ட, அவர் கொலை செய்யப்பட்ட அந்த சிலுவையை நீங்கள் வைத்து வணங்குகின்றீர்கள், சிலுவை வணக்கம் செய்கின்றீர்கள். ஆகவே இந்த 3 விஷயங்களிலே நீங்கள் முஸ்லிம்கள் பொய் சொல்லுகின்றீர்கள். இந்த 3 விஷயங்களையும் செய்வதன் காரணமாக நீங்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது என்பதாக சொன்னார். அப்பதான் அவர்கள் திருப்பி கேட்டார்கள், இது பதில் சொல்ல முடியாம திருப்பி கேட்கிறாங்க. அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார். முன்னால ஒரு காரணம் சொன்னோம், அது ஒரு காரணம், இது ஒரு காரணம். இந்த ஆயத்தை இறங்கியதற்கு ஈசாவுக்கு தந்தை யார் என்பதாக கேட்ட பொழுது ஆதமுக்கு தந்தை யார் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறார். ஆதமுக்கு தந்தை யார்? ஆதமை நீங்க ஒப்புக்கொள்றீங்களா இல்லையா? ஆதமை ஒப்புக்கொள்ளுகின்றீர்கள், தந்தையும் தாயும் இல்லாமல் பிறந்தார் என்று. ஆனா அதே நேரத்துல ஆதம் மனிதர் தான் அப்படின்னு வேற ஒப்புக்கொள்றீங்க. ஆதம் தெய்வம் அல்ல, மஅபூத் அல்ல, வணங்கப்படக்கூடியவர் அல்ல, அவர் மனிதர் தான் என்று ஒப்புக்கொள்ளுங்க. தாயும் தந்தையும் இல்லாத அற்புதமாக பிறந்த ஒருவரையும் நீங்கள் மனிதர் என்று ஒப்புக்கொள்ளும் பொழுது தந்தை இல்லாமல் பிறந்த இவரை ஒப்புக்கொள்வதற்கு என்ன வந்திருக்குது உங்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். ஆகவே நாம் சொல்லப்பட்ட அந்த ஆயத்திலிருந்து படிப்பினை பெறக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். அத்தகைய நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.